ஒற்றை பாலத்தினால் வந்த சோதனை, கண்ணீர் வடிக்கும் கிராம மக்கள். கனமழையால் வெள்ள நீர் புகுந்து இரவு முழுவதும் வேதனையில் தத்தளித்த குடியிருப்பு வாசிகள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கண்டவராயன்பட்டி, வஞ்சினிப்பட்டி, வையாபுரி ஆகிய கிராமங்களில் நேற்று இரவு பெய்த கனமழையில் குடியிருப்பு பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. முறையான வழிகால் இல்லாததே வெள்ள நீர் புகுந்ததற்கான காரணமாக கிராம மக்கள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். மேலும் வையாபுரி கிராமத்தில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக புதிதாக போடப்பட்ட பாலத்திற்காக தோண்டப்பட்ட மணல்களை பாலத்தின் இரு புறங்களிலும் மலை போல தேங்கி கிடந்த நிலையில் நேற்று இரவு பெய்த கனமழையால் வரத்து நீர் வாய்க்கால் வழியாக வந்த வெள்ள நீர் பாலத்தின் வழியாக செல்ல முடியாமல் குவித்து வைக்கப்பட்டிருந்த மணல் மேட்டின் காரணமாக வழிகள் அடைக்கப்பட்டிருந்ததால் மழைநீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்தது. இதனால் அப்பகுதியில் வசித்து வரும் கிராம மக்கள் இரவு முழுவதும் தண்ணீரில் தத்தளித்ததோடு மட்டுமல்லாமல் தாங்கள் பயன்படுத்தி வந்த அடுப்பு மற்றும் சமையல் பாத்திரங்களை வெள்ள நீர் இழுத்துச் சென்றதாகவும் கண்ணீர் மல்க கூறி வருகின்றனர். இந்த பாலம் எப்போ கட்டினது? பாலம் இதுவே கட்டி இப்போ 2 மாதம் 1.5 மாதம் வரப்போகுது சார். இந்த பாலத்தை பாலம் கட்டிட்டு இந்த மாதிரி மண்ணு ஒழுங்காக போடல. இதில் போகிற வர பூராமே இதில் விழுந்து எத்தனை பேர் இது பண்ணி போகிறாங்க, உடஞ்சி மண்டை உடஞ்சதே போய்கிட்டு இருக்காங்க. இந்த பாலத்தையும் சரி பண்ணலை. இங்கிட்டு தோண்டி போட்டு அங்கிட்டும் அடைச்சி போகுது, இங்கிட்டும் அடைச்சி போகுது. வீட்டில் போய் பாருங்கள் சார். 6 மணிலேருந்து மழை வெந்துச்சு. இடுப்பு அளவுக்கு தண்ணி போய்கிட்டு இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியல. சமைச்ச சட்டியெல்லாம் தூக்கிக்கிட்டு போயிடுச்சு. எங்கிட்டுமே எதுவுமே அங்கிட்டும் போக முடியல, அங்கிட்டும் போக முடியல. பிள்ளை குட்டியெல்லாம் பைய தூக்கியாந்து ரோட்டை பக்கம் வச்சிருந்து நைட்டு 10-11 மணி இருந்து பிள்ளை குட்டியெல்லாம் ரோட்டில் தான் வச்சுருந்தோம். ஒன்றுமே பண்ண முடியலை. மும்பிட்ட அளவுக்கு தண்ணி போகுது. இடுப்பு அளவுக்கு எதுவுமே செய்ய முடியல. இங்கிட்ட அடைச்சி கிடக்கு, இங்கிட்ட அடைச்சி கிடக்கு. எப்படி போகும்? அலாமலை மாதிரி அடைச்சி போட்டு வச்சுருக்கா. எப்படி தண்ணி போகும்? எதை பார்த்து சுத்தம் பண்ணி கொடுங்க, என்னத்தே பண்ணுங்க. ஒன்றுக்கு இது சுத்தம் பண்ணினாத்தான், காலாங்கரையை சுத்தம் பண்ணினாத்தான் தண்ணி போகும். எங்கள் வீட்டெல்லாம் அரைக்காது. இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது. நாங்கள் நைட்டு பூரா சாப்பிடாத எதுவுமே பண்ணலாம். நாங்கள் தண்ணியிலே நைட்டு பூரா இருந்தோம். எத்தனை மணி நேரமாக மழை பெஞ்சிச்சு? கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்ச மழை. 10-11 மணி தண்ணியோட தான் எல்லாம் இது வந்துச்சு. விடியதான் இருந்தோம். நாங்கள் தண்ணியில தான் இருந்தோம். வீடு வாசம் பூரா போயிடுச்சு. சாப்பிடலாம், சமைக்கலாம், அடுப்புலாம் அப்படி அப்படியே போயிடுச்சு.